புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பான்னா பிராண்ட். இந்த வீட்டில் ஒரு நேரத்தில் வந்து தண்ணி பூந்துச்சு, ஒரு ஜாமான் வரத்துக்கு இல்லை, ஒரு அரிசி பருப்பு எடுக்கிறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த தண்ணியில் நைட்டு பூரா நாங்கள் நின்று கிடந்தோம். என் பிள்ளை யானை கட்டி யானையில் போட்டு வச்சுட்டு நாங்கள் நின்று அழுதுன்னு கிடந்தோம். 2 பக்கமும் ஆறையா ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் ஒரு தீவில் இருக்கிற மாரி இருக்கிறோம். ஒரு வாரம் ஆச்சு தண்ணி கொண்டு கொடுக்க, ஒன்றுமே ஆதாரம் இல்லை. நாங்களே பட்டியா தாயா கறந்து சாவுறோம். நாங்கள் யார் வந்து பார்க்குறாங்க, ஓட்டுக்கு மட்டும் வருத்து அழுகுறாங்க பசங்க எல்லாமே. ஸ்கூலில் உடஞ்சிடுச்சு, சாப்பாடு கேட்குறாங்க, டீ கேட்குறாங்க, பால் கேட்குறாங்க, எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாமே பட்டினியாக தான் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறதோட செத்தலான்னு நினைக்கிறோம். பிள்ளைங்க வந்து பசிக்குதுங்க, கஷ்டமாக இருக்குது. இந்த ஆற்றுல வந்துச்சு, இந்த ஆற்றுல வந்துச்சு, எந்த ஆற்றுல 2 பக்கம் வந்துச்சுன்னு எங்கே ஓடுவா? இது வந்து சென்னையிலலாம் இதுமாரி பாதிப்பு பட்டால் அந்த கட்சிக்காரங்க வந்து அதனுடைய நஷ்டம் இது கொடுக்குறாங்க. போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட்டு, சாப்பாடு, அது இதுன்னு வந்து கொடுக்குறாங்க. கிராமத்தில் பூந்ததுனால யாருமே இந்த ஒரு வாரமாக வந்து பார்க்கவே இல்லை. இவங்க குழந்தையே தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு. நான் போய் தூக்கணும், உடனே வேங்கத்தை கால் வச்சுக்கணும். எங்களுக்கு யாரும் இந்த ஊரில் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஒரு பால் பாய்ச்சி ஒரு பண்ணு கூட்டம் எங்களுக்கு போதுமா? எப்படி எனக்கு ஆம்பட்டானே இல்லை, புள்ளையும் சம்பாதிக்கிற புள்ள இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம் சாமி? இந்த குழந்தை வந்து இன்றைக்கி 5 நாளாக எங்கேயும் யார் வீட்டில் போய் நம்ம படுக்க முடியும்? குழந்தை இங்கே இதில் கட்டி வச்சுட்டு நாங்கள் போய் அங்கே ரோட்டில் தான் சார் படுத்து கிடக்குறோம். ஏன்டா இருக்கிறோம், எங்கன்னா கிளம்பி வெள்ளத்தடை கூட அடிச்சுன்னு போயிடலான்னு பார்த்தோம். நாங்கள் எங்கன்னா போய் செத்தா என்ன? இந்த ஊரில் இருக்கிறது என்ன எப்படி? நம்மளுக்கு யார் தான் நம்மளுக்கு நம்ம அது கொடுக்குறாங்க? நம்மளுக்கு ஒரு சப்பாட்டு கிடையாது, ஒரு சாய்கள் கிடையாது. என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த ஊரில் இருக்கிறது நம்ம வேஸ்ட்டு தான் ஐயா. வெள்ளத்தடை அடிச்சுன்னு போயிடலான்னு கூட பார்த்தோம். ரெண்டு பக்கமும் ஆறையா ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் ஒரு தீவில் இருக்கிற மாரி இருக்கிறோம். ஒன்றுமே எவரும் வந்து எட்டி பார்க்கல. ஒரு வாரம் ஆச்சு தண்ணி கொண்டு கொடுக்க, ஒன்றுமே ஆதாரம் இல்லை. நாங்களே பட்டியா தாயா கறந்து சாவுறோம். நாங்கள் யார் வந்து பார்க்குறாங்க, ஓட்டுக்கு மட்டும் வருத்து. இந்த வண்டி மட்டும் தான் வருத்து. ஓட்டு எலெக்ஷன் வாங்கிட்டு வராங்க. இந்த ஆதரவு பார்க்க யாரும் வரல. 2 பக்கம் ஆறு, இந்த ரோடு ஆறுன்னு கிடக்குது. நாங்கள் எந்த பக்கம் தான் போகிறது? வழி ஒன்றும் கிடையாது. எந்த பக்கம் ஐயா போகிறது? நாங்கள் யார் நத்தீவி எதனா நல்லது கிளத்து கொடுக்குறாங்களா? அவங்களே பொங்கி துண்டா அப்படியே கிடக்குறாங்க ஐயா. ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் எங்கே தான் போய் சொல்கிறது? ஓட்டுக்கு மட்டும் வராங்க, மந்திரி வராங்க, அங்கே வராங்க. எங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறது சொல்லு ஐயா, சொல்லு சாமி. நாங்கள் வந்து இந்த வீட்டில் தான் வாழறோம். எங்களுக்கு வந்து வசதியெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து சுற்றியும் கீத்து கட்டிக்கின்னு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்குது. இந்த வீட்டில் ஒரு நேரத்தில் வந்து தண்ணி பூந்துச்சு, ஒரு ஜாமான் வரத்துக்கு இல்லை, ஒரு அரிசி பருப்பு எடுக்கிறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த தண்ணியில் நைட்டு பூரா நாங்கள் நின்று கிடந்தோம். என் பிள்ளை யானை கட்டி யானையில் போட்டு வச்சுட்டு நாங்கள் நின்றுக்கணும் அழுதுன்னு கிடந்தோம். ஒரு ஜாமான் சட்டி எடுக்கிறதுக்கு இல்லை, எல்லாம் அடிச்சுன்னு போச்சு. நீங்களே பாருங்க, எல்லாம் உடஞ்சி காட்டுங்க நீங்க. எல்லாம் என் பிள்ளைய மட்டும் யானை கட்டி ஒரு புடவை எடுத்து யானை கட்டி இதில் போட்டு வச்சுட்டு நாங்கள் பூரா தண்ணியிலே தான் நின்றுங்க இருந்தோம். அக்கம் பக்கம் இங்கே சாணங்க உடையந்து ஜாமான் செட்டு அது இது வரலான்னு பார்த்தா எதுவுமே முடியல. இவ்வளவுதான் உங்க வீடு? ஆமா, இதேதான் எங்க வீடு. எத்தனை பேர் இருக்கீங்க இதுல? நாங்க எங்க வீட்டுக்காரர் ஒருத்தர், எங்க பசங்க 3 பேர். கை குழந்தை இது ஒண்ணுக்கு 2 பசங்க இருக்கிறானுவ. எங்க சுற்றிலுமே தண்ணி வந்துருச்சு. சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க. எல்லாமே அந்த தண்ணியில் தான் உழுந்து எல்லாமே பாம்பு வந்துச்சு, நண்டு வந்துச்சு, தேள் வந்துச்சு. சாப்பாட்டுக்கு எதுவுமே வழி இல்லை. நேரடியாக வரவங்க ஃபுல்லாகவே அப்படியே சாப்பாடு கொடுத்துட்றாங்க. பசங்க எல்லாம் யாரும் வீட்டில் தான் போயிட்டு நின்று கிடப்பாங்க. எங்கள் ஊரில் கரண்ட்டும் இல்லை, தண்ணியும் இல்லை. நாங்கள் எல்லாமே பசியாக பட்டினா மட்டும்தான் இருக்கிறோமே. எப்படி இது சுற்றி ஒரு தண்ணியாக வந்துச்சு? ஆறா? அது என்ன? ஃபுல்லாமே ஆறு. நாங்கள் எந்த பக்கமும் மோடுலாம் எதுவுமே வழி இல்லை, வாழ்ப்பும் இல்லை. பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் எல்லாமே சாப்பாட்டுக்கு அழுகுறாங்க. ஸ்கூல் போயிட்டால் கூட நாங்கள் கொஞ்சம் அளவுக்கு இருக்கிறத சாப்பிட்டு இருப்போம். அவங்களுக்கும் ஸ்கூல் இல்லாமல் வீட்டில் இருக்கவ எல்லாமே அழுகுறாங்க. பசங்க எல்லாமே ஸ்கூலும் உடஞ்சிடுச்சு, சாப்பாடு கேட்குறாங்க, டீ கேட்குறாங்க, பால் கேட்குறாங்க, எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாமே பட்டினியாக தான் இருக்கிறோம். எல்லாரும் வீட்டில் பாதி மெத்த வீடுக்கிற பக்கம் போனாலும் வழி இல்லை, ஃபுல்லாமே தண்ணி தான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எப்படி இது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இல்லை, மழை பெஞ்சாலே தண்ணி வந்துன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் வந்த வெள்ளம் மாரி எங்கள் ஊரில் வந்ததில்லை. வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்தால் காய்ச்சல் போட்டுக்க, அது ஒரு மோடு. இந்த ஆற்றுல வந்துச்சு, இந்த ஆற்றுல வந்துச்சு, எந்த ஆற்றுல 2 பக்கம் வந்துச்சுன்னு எங்கே ஓடுவா? அது ஒரு மோடு. அப்படி தண்ணி வந்தால் கூட அரைக்காத்தாது, சுக்கம் பாறை, கல் மாரி. அப்புறம் அங்கே போய் 3 நாள் ஆகி போய் போய்த்தணும்.
கொஞ்சம் அரிசி கிச்சு பருப்பெல்லாம் எடுத்து போட்டு பிள்ளை தலைக்கு ம் ஆக்கி துண்டு விட்டு ம் தண்ணி கொஞ்சம் வடிச்சு ம் இப்படி ஒருத்தர் 2 பேர் இப்படி வந்தானுவேன். ஆ அவன் கும்பல வந்தால் கூட கீழே மச்சிரு எல்லாம் கூரை கூடு ஆ எல்லாம் ஊதி போச்சு. ம் அப்புறம் சர்க்காரு பார்த்து ஆ அப்புறம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து இது வந்து சென்னையில எல்லாம் இது மாதிரி பாதிப்பு பட்டா அந்த கட்சிக்காரங்க வந்து அதனுடைய நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க. போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட்டு சாப்பாடு அது இதுன்னு வந்து கொடுக்குறாங்க. கிராமத்தில் பூந்ததுனால யாருமே இந்த ஒரு வாரமாக வந்து பார்க்கவே இல்லை. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், இதெல்லாம் அன்னன்னைக்கு தேவையான பொருள் இது எதுவுமே இல்லாமல் ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஜனங்க. அவங்கவுங்க வீட்டில் அரிசி பருப்பு துணிமணி பாத்திரம் எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. ஆடு மாடுன்னா ஒன்றும் மனுஷங்க அதை குழந்தைங்க கூட்டி தான் அடிச்சுன்னு போகாமல் ஜனங்க எல்லாம் காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் தான் அடிச்சுன்னு போகலாம், இது எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. ஒரு வீட்டை பார்த்தாலும் தண்ணி பூந்துடுச்சு. நானே எங்கள் வீட்டு மெத்தையில் தான் ஏறி நின்று என் பசங்களை வச்சுங்க. எத்தனை வருஷமா இந்த இதுல இருக்கீங்க நீங்க? நானா ஆ நான் கட்டினு வந்து வருஷம் ஆகி போச்சு. ஆ எங்கள் வீட்டுக்காரர் இந்த புதுமணிக்கு வந்து தான் செத்தாரு. ஆ எங்கள் மாவன் பாயமல்லி செத்துட்டான். ஆ இப்போ நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ம் சாப்பாடு இல்லாத கடந்து இப்போ தான் எது மழை விட்டுச்சு, இந்த தண்ணி பூரா வடிச்சிச்சு. ம் இப்போ வீட்டில் இருக்கிறோம். எப்பவுமே உங்க சலுகைகள்லாம் கிடைச்சிருமா அந்த ஊருக்கு? எங்கே கிடைச்சிச்சு? ஆ. கிடைக்கவே இல்லை. ஆ யார் கொண்டாந்து கொடுக்குறாங்க ம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு? ஆ ஆ ஒரு ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிட்டா? அதே தான் எப்படி? இந்த ஊரில் ஒதுக்கி வச்ச மாரி தான் இது ஒரு தனி ஊர். இது ஆ யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆ உடனே வேங்கத்தை கால் வச்சுக்கணும். ஆ. எங்களுக்கு யாரும் இந்த ஊரில் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஒரு பால் பாய்ட்டு ஒரு பண்ணு கூட்டம் எங்களுக்கு போதுமா? ம் எப்படி ஒரு எனக்கு ஆம்பட்டானே இல்லை, புள்ளையும் சம்பாதிக்கிற புள்ள இல்லை. நாங்கள் என்ன பண்ணுற சாமி? ம் இந்த ஊரில் எப்படி போய்க்கிறது? இன்னைக்கு 4 நாளாக வெளியூருக்காரு ஒரு பண்ணு நம்ம சோறுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. எத்தின வாழை மரம் எத்தின இந்த மரம் மீன் கட்டு போகுது என் வீடு. எத்தின வேலை நாங்கள் சாப்பிட்ற சாமி. ஓட்டுனா வந்து ஏறுறாங்க, நாங்கள் தலைவர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணுன்றாங்க. எங்களை இந்த நிலைமையில விட்டுக்கிறாங்க. நாங்கள் சேர்த்துட்டு இருந்தா என் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை எனக்கு சத்து இல்லை, ஓட்டு பிள்ளைங்க. நாங்கள் எப்படி போய்க்கிறது? 5 நாளாக ரொம்பவும் கஷ்டப்படுறோம். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போய் வந்தால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். நான் போவேன் வேலைக்கு, ஏன்னா களை மம்டி எடுத்துன்னு போவோம். அது கூட இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து எங்கேயும் போக முடியல. எங்கள் வீட்டுக்காரர் போய் வந்தால் தான் எங்களால் சாப்பிட முடியும் சார். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்றைக்கி 5 நாளாக இந்த குழந்தை கூட எதுவும் சளிக்கு கொடுக்க முடியல, ஒரு பால் கிலோ கொடுக்க முடியல. யாருமே வரவங்க எடுத்துன்னு வரவங்க கூட அப்படி மின்னிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்க சார். இந்த பக்கம் வரவே மாட்டுறாங்க. இது மேலையும் அது மண்ணு தானா? அது எல்லாம் மண்ணு தான் சார். இது பூரா மண்ணால குழப்பி வச்சு இப்ப இந்த இவ்வளவு மண்ணு உள்ள ஏறி இருக்கு. இது ஃபுல்லா சகதியா? இது எல்ல தர ஃபுல்லாவே மண்ணு தான். இது சாணி காய்ச்சி தான் நாங்க மொய்யணும். இதுலதான் இந்த பச்சை பிள்ளையோட நீங்க வாழ்றீங்க? இதுலதான் இருக்கிறேன்னே நானு. எனக்கு எந்த வசதியும் கிடையாது. எங்க வீட்டுக்காரர் வந்து எதுவுமே கிடையாது. ஒன்னாதான் நாங்க சாப்பிட முடியுமே. இதுல இப்ப பக்கத்துல பார்த்தனா காடுகளா இருக்குது. இதுல பாம்பு பள்ளி எல்லாமே வரும் தான் சார். நைட்ல வந்தா நாங்க எடுத்து கிடைச்சிட்டு தண்ணி வராது. முன்ன கூட பாம்பு பூச்சி அது இது வந்தா அடிச்சு தூக்கி அப்பால கிடைச்சிட்டு நாங்க இருந்துக்கும் தான் இந்த வீட்லயே. எங்களுக்கு வேற வழியே கிடையாது. எங்களுக்கு நாங்க வசதியானவங்க கிடையாது. ஒரு உதவி பண்ணவோ ஆளு கிடையாது எங்களுக்கு. நாங்க இதே பால் தான் இருந்துக்கிறோமே. இந்த வீட்லயே தான் இருந்துக்கிறோம். ஒரு செவுறு வைக்க கூட முடியாத நாங்க சுத்திரி சாக்குங்கீக்கும் கட்டிக்கணும், செத்தை போட்டு வச்சுக்கணும். எப்படி இருக்கிறோம் பாரு சார். நாங்க இந்த குழந்தை வந்து இன்னைக்கு 5 நாளா எங்கேயும் யார் வீட்டுல போய் நம்ம படுக்க முடியும்? குழந்தை இங்க இதுல கட்டி வச்சுட்டு நாங்க போய் அங்க ரோட்ல தான் சார் படுத்து கிடக்குறோம். அக்கம் பக்கம் இருங்க பாய் அது இது அது கொடுக்குறாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அடுப்பு கிடுப்பு எதுவுமே பற்ற வைக்க முடியாது. சிலிண்டரு எல்லாம் ஆகி போச்சு. மழை வர்றதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு சிலிண்டரு. இப்போ இந்த வீட்ல உங்களால தங்க முடியாது. எங்களால இப்போதைக்கு இந்த வீட்லயே இருக்க முடியல சார். நாங்க ரோட்லயே தான் இருக்கிறோம். இப்ப எதார்த்தத்துக்கு இப்ப எங்க தான் தங்குறீங்க நீங்க? நாங்க அங்க அந்த ரோட்ல தான் இருக்கிறோம். அங்கதான் ஆக்கி சாப்பிட்டு அப்படியே ரோட்லயே படுத்துக்குவோம். யாருன்னா கொஞ்சம் நைட் ஆச்சுன்னா யார் வீட்டுலாம் கேட்டு போய் அக்கம் பக்கம் இருங்க மெத்த வீடு வச்சுக்கிறோம், வீட்டுல கேட்டு படுத்துக்குவோம் செத்த. அதுதான் சார் நாங்க பண்ணி நிக்கிறோம். என் ஜென்மத்திலே கிடையாது. நானும் பேரப்பள்ளி தூக்கிட்டு இந்த மாதிரி வெள்ளத்தை நான் எங்கேயுமே பார்க்கல. உண்மையில 2002 வந்து சென்றாங்க. எங்க தாத்தா சொன்னான் 2002ன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இது மாரி வெள்ளமே இப்பதான் ஊரு ஃபுல்லா தண்ணி பூந்து ஒண்ணுமே பண்ண முடியல. சட்டி பண்ணல, தூக்க முடியல. ஒண்ணுமே பூராச்சின்னு போயிடுச்சு. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை ஐயா. பூரா எப்படி இது தீவு மாதிரி தான் இருக்கு. தீவுமே ஐயா, வர்றதுக்கே நாங்க கஷ்டப்பட்டோம். இல்ல ஐயா, நீங்களே பாத்தீங்களா அந்தாண்ட ஆறு, அப்படி போனாலும் ஆறு, இந்தாண்ட ஆறு. இப்ப நாங்க தீவுல மாட்டிக்கிறமே தான் மாட்டிக்கிறோம். செரு மாதிரி பேருக்கு தான் செரு மாதிரி. ஒண்ணுமே கிடையாது ஐயா. யாரும் வந்து எட்டி பார்க்க நம்பது இல்லை ஐயா. நாங்களே தான் நாங்க சுட்டு சாட்டிக்கிறோம். அவ்வளவுதான்.
இது ஒவ்வொரு வருஷமும் இப்படி இருக்குது, உங்களுக்கே ஒரு வெறுப்பு தட்டுதா? வெறுப்பு தான் ஐயா. ஆ. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆ. அந்தாண்ட தண்ணி வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, இந்தாண்ட தண்ணி போனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு குப்பை கொஞ்சம் வச்சுருந்தான் இதே வருஷத்துக்கு இதே மாதிரி மாட்டின்னு தான் கிடக்குறாங்க. குறிப்பா இந்த வெள்ளத்துல என்ன கஷ்டப்பட்டீங்க? ஐயோ, இந்த வெள்ளத்துல தான் ஐயா முக்கியமா பாதிக்கப்பட்டோம் நாங்க. இந்த மாரி வெள்ளம் நாங்க எங்கேயுமே பார்க்கல. ஏன் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆளு என்னதான் ஐயா பண்றது? பசியும் பட்டினி அப்படியே இருக்கிறது, அப்படியே குடிச்சா பட்டினியா தான் படுத்துக்கணும். வேற வழி கிடையாது, எங்கேயும் போக முடியாது. இங்க எது வெளியே போனாலும் முடியாது, ஒண்ணுமே ஒண்ணுக்கும் வாய்ப்பு கிடையாதுன்றேன். ஒண்ணுக்கும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. இந்தாண்டி ஆறு இந்தாண்டி ஆறு. தமிழ்நாட்டிலே ஒரு ஒதுக்கி வச்ச ஊர் மாரி ஆயிடுச்சு ஐயா இந்த சிறுமாதிரை. என்ன பண்ண முடியும்? 5 நாள் சனிக்கிழமையில இருந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு சார். எல்லாமே வீட்டில் தான் இருக்கிறோம். பாம்பு வேற அப்படியே தண்ணியிலே வருது, பிள்ளைங்கள அதிலே குளிக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, ஹாஸ்பிட்டலும் சரியில்லை. ஃபுல்லாகவே கரும்பு தான், எல்லாமே அடிபட்டுருச்சு பொருளெல்லாம். இங்க இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தொழிலுக்கு போவீங்க? எங்க? எல்லாமே விவசாயி தான். கார வேலை, கரும்பு வெட்டுற வேலை, இந்த களை எடுக்கிற வேலை, நடுவு நடுற வேலை, இதுதான் எங்க ஊர்ல. ஒரு நிவாரணம் எல்லாம் வருதா? எங்களுக்கு எதுவுமே வரல, எங்க ஊருக்கு எதுவுமே வரல. ஏன் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? அது தெரியல சார், எங்களுக்கு ஏன் வரல, அது யாரு குடுக்கறாங்கன்னு தெரியல, குடுக்கவும் மாட்டுக்கிறாங்க. ஓட்டு கேட்க மட்டும் தான் வராங்க. ஒரு கோயில் கூட இருந்துருக்குது, அது கூட எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. நாங்க எல்லாமே கஷ்டதான் படுறோமே. சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப ஒன்னும் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சுதான் இருக்கிறாங்க, செப்பல் இல்ல, எல்லாமே அப்படியே தண்ணியில குளிக்கிறாங்க. நீங்க அப்பா வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மரம்லாம் வந்து அப்படியே மேலேயே உழுது, சோளெல்லாம் பிச்சுன்னு வருது, அப்படியே வீட்டு மேலே மரம்லாம் ஊந்துது சார். எங்க ஊர்ல எல்லாமே கிளீன் பண்ணிக்கிறாங்க. ஆனா எதுவுமே எங்க சனங்கள தான் செஞ்சாங்க. பஸ் வரல, கவர்மெண்ட்ல இருந்து யாருமே எங்களை பார்க்கல. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எப்படி இது ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சிட்டாங்களா? ஏன் இப்படி இது அது சொல்லுங்க சார். ஒதுக்கிதான் வச்சுக்கிறாங்களா இல்ல ஓட்டு கேட்க வர்றவங்க மீதி எதுக்குமே வர மாட்டேங்கிறாங்களே. இப்ப செய்யறோம்னு சொல்லிட்டு போறாங்க, மறுபடியும் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான். வரலையே ஓட்டு கேட்கனா ஒரு டாப்பா போட்டு வச்சுனா கூட உடச்சிட்டு உள்ள வராங்க. அம்மா தாயே ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. இதேமாரி ஒரு பாதிப்பு ஊர் உள்ளார ஏற்பட்டால் வரமாட்டாங்க. அவங்கவுங்க சொகுசா வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுன்னு டைனிங் டேபிளில் உட்காந்துன்னு பெட்ரூமில் லைட் போட்டு தூங்கி சொகுசுக்காரன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கஷ்டம் எப்படி தெரியும்? யாருமே வந்து பார்க்கல சார். ஒரு ஒரு பெரிய பெரிய ஆளாக்கிறவங்க கூட வந்து யாரும் பார்க்கல, ஒரு அமைச்சர் வந்து பார்க்கல, ஒரு அங்கங்க இருக்கிறவங்க வந்து இப்பதான் அப்படி பார்க்கலையா? இல்ல இது வரைக்குமே இங்க வந்து பார்த்துருக்காங்க? தாலி கட்டின்னு வந்து 12 வருஷம் ஆகுது சார். எதுவுமே இது போலெல்லாம் எதுவுமே வந்தது இல்லை. நாங்கள் இது போல குடிச்சிலே தான் இருக்கிறோம். நான் கல்யாணம் பண்ணி வந்தது வந்து 12 வருஷம் ஆகுது. 12 வருஷத்துல 2 வருஷம் தான் இது போல தண்ணி எல்லாம் பூந்து வெள்ளமெல்லாம் போய்க்குது. எதுவுமே கிடையாது சார், எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது. இது எப்பவுமே எல்லா வருஷமும் இதே தொடர்ந்து தான் அப்படியே காலத்து தண்ணி தான் போய் நிக்கிறோம். என்ன பண்ண முடியும்? வேற எங்க போக முடியும்? வேற வழியே கிடையாது. அதே வெறுப்பு தட்டி போகுது. ஏன்டா இருக்கிறோம், எங்கன்னா கிளம்பி வெள்ளத்தாட கூட அடிச்சுன்னு போயிடலான்னு பார்த்தோம். நாங்க எங்கன்னா போய் செத்தா என்ன? இந்த ஊர்ல இருக்கிறது என்ன எப்படி? நம்மளுக்கு யார் தான் நம்மளுக்கு நம்ம இது கொடுக்குறாங்க? நம்மளுக்கு ஒரு சாப்பாடு கிடையாது, ஒரு சாய்கள் கிடையாது. என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த ஊர்ல இருக்கிறத நம்ம வேஸ்ட் தான் ஐயா. வெள்ளத்தாட அடிச்சுன்னு போயிடலான்னு கூட பார்த்தோம். யார் தான் என் நிம்மதியாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு? எவன் வரா, எவன் ஒன்று கொடுக்குறான்? ஒரு நிவாரணம் கிடையாது, ஒன்று சோறு தண்ணி கிடையாது. யாரும் வந்து எட்டி பார்க்கல, யாரும் வந்து பார்க்குறாங்க. நாங்க எவ்வளவு இது பண்ணல, இந்த ஊர்ல தான் சார் கிடக்கணும். எங்களுக்கு வேற வழி இல்ல. நாங்க எங்கேயுமே போக, ஒரு வெங்காயம் தக்காளி கூட இல்ல. நாங்க இப்போ கரண்டெல்லாம் இருந்திருந்தா ஒரு வீட்டுல போயிட்டு கூட அரிசி ஏதோ பூரண புத்தரிசி கூட சாப்பிட்டு வருவோம். எங்க ஊர்ல அரிசியே வரல, அரிசியும் போடல. 8 தேதி 10 தேதிக்கு மேலதான் போடுவாங்க, அதுவும் போடல. எல்லாமே பக்கத்து ஊர்ல எதனா வழி இருந்தா கூட கூழ் கூட குடிச்சு நாங்க இருந்திருப்போம். எதுவுமே இல்ல சார், நாங்க எல்லாம் பட்டினதான் கிடக்குறோம். நாங்க இந்த ஊர்ல தான் இருந்தாகணும், எங்க தலையெழுத்து. நாங்க இருக்கிறதோட செத்தலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைங்க வந்து பசிக்குதுங்க, கஷ்டமா இருக்குது. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சாப்பிடுற பசங்க 10 ரூபாய் நம்மளாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க இந்த ஒரு வாரத்துல. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே அவங்களே எடுத்துக்க சொல்லு. வாயத்துக்கே தகுதி இல்லை என்ன பேருக்கு. அப்புறம் வாய்ந்து என்ன பண்ண போறோம்? இது மட்டும் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அல்ல நீங்களா பிடிங்கன்னு எடுத்துன்னு போங்க சார், இல்லை நாங்களா கூட கொண்டு கொடுத்துட்றோம். அப்புறம் என்ன சார் பண்ணுறது? நாங்கள் இவங்க குழந்தையே தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு, நான் போய் தூக்கணும்.
துணியை எடுத்து 2 துணி சோறு மேலே போடணும் ஓடனா அங்கேயும் தண்ணி வந்து முட்டுது. இப்படி சுற்றி இப்படி போனால் அங்கே ஓடிடுறாங்க. நாங்கள் எந்த தேசம் போகிறது, எந்த தேசம் சாமி நாங்கள் போகிறது? இது நடுக்கு தெரியாம மாட்டோம் அப்போ எங்களுக்கு நடுக்குச்சு. அந்த அடி எப்படி பட்டுச்சு? ஓடியாரக்குள்ள தான் பட்டுச்சு. எப்படி மாரி போட்டுக்கிறாங்க, தடை மாரி போட்டுக்கிறாங்களா, தடை மாரி போட்டுக்கிறாங்களா, அதில் ஓடியானம்மா அந்த தடையில் வச்சுக்கணும். ராவலா கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, காற்று மாதிரி சோட்டுது. நாங்கள் எந்த இடத்துல வை கண்டு எனக்கு கண்ணு தெரியாத வயசானவ, நான் எந்த மோடு பழம் பார்த்து நான் என்ன பண்ணுறது? நான் என்ன சாமி பண்ணுறது? இந்த ஊரில் நிலம இருக்கலாமா? சம்பாதிக்க எனக்கு ஆள் கூட இல்லை சாமி. கேட்டு அத்தனை பேர் இந்த மாம்பிள்ள தான் என் பிள்ளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, வளர்ச்சி இல்லாத பிள்ளை. எனக்கு யாரும் சம்பாதிக்க முடியல. நீ அள்ளி கூட உடனே சாப்பிடுவோம். அந்த நிலைமைக்கு நான். புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பான்னா பிராண்டு.